டிவிகே நிர்வாகிகள், தோழர்கள், தொண்டர்கள், தளபதி ரசிகர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா சேர்த்தே இருக்கு. ஏன் இப்ப நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கேவை சேர்ந்த பொன்ராஜ் என்ற அரசியல் விமர்சகர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தாவேகா நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இந்த குண்டு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குண்டு வைத்து மக்களை கொன்றுவிட்டு அந்த பழியை தூக்கி திமுக அரசின் மீது, ஸ்டாலின் அவர்கள் மீது போடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. தளபதி விஜய் அடுத்த பேட்டிகளில் பொதுக்கூட்டத்திலோ அவரோட ரசிகர்களை, தொண்டர்களை பாம்பு வச்சு கொண்டுட்டு அந்த பழியை பார்த்தீங்கன்னா எங்க டிஎம்கே தூக்கி போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கரூர்ல ஈவி இறக்கமே இல்லாம 41 பேர் கொண்டவனே விடுங்க. இப்படிலாம் இப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அடுத்த தளபதி ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போட்டு இருக்கானுங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன், நம்ம தம்பி தளபதி நம்ம மக்களே கொள்வாரா? 1000 தான் இருந்தாலும் நான் ஒரு நடிகர் அரசியல் வந்துட்டான் அப்படிங்கறதுனால அவர் என்னென்னமோ அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. கடைசியா அவங்க தொண்டர்களே விஜய் கொண்டுடுவாரு அப்படின்னு சொல்லிட்டா யாரும் அவருக்கு முன்னாடி போக மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர்லயோ, திருச்சியிலயோ, குளத்தூர்லயோ அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு. இது சொல்லி ரசிகர்கள் ஆஃப் பண்ணிட்டா அவர் வந்து விஜய் முன்னாடி போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே தம்பி, நீ என்ன பண்ணாலும் சரி, நாங்க தளபதி முன்னாடி போறதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த தற்குறி பொன்ராஜை என்ன செய்யலாம் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தற்குறியை க்ளோஸ் பண்ணாம விடக்கூடாது.